ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஆனிவர்சரி ஷாப்பிங் போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹோல் டே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஆனிவர்சரி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் போச்சு. எல்லாமே அன்பிளான்டாக, கொஞ்சம் மெஸ்ஸியாக, பட் அட் த எண்ட் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ வாங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் சைட் போயிருந்தோம். எனக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ப்ளூவில் போகணும், நான் எல்லோவில் போகணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால ப்ளூ எல்லோவாகவே தேடினதுனால பெருசாக எங்களுக்கு கலெக்ஷன்ஸே கிடைக்கல. சரி, வெஸ்ட் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் போனோம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு இது கிடைக்கல. ஹஸ்பண்ட்க்கு ஒன்று போட்டு பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவருக்கு வந்துட்டு அது அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் ஆதியனுக்கு வந்துட்டு கொஞ்சம் செட் ஆச்சு. அவருக்கு வந்து இங்கே எடுத்துட்டோம். உங்களுக்கு அப்படியே என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல. வெஸ்ட் சைடில் எனக்கு இந்த ஜீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஃபிட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நார்மல் பேட்டர்னில் இருக்கா, சரி ஓகே அதே மாதிரி ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்த் ப்ரைஸாக இருந்துச்சு. 1500 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஃபிட்டட் ஜீன்ஸ். ஸோ அவங்களுக்கு அது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வெஸ்ட் சைட் வரோமா, இங்கே வந்துட்டு ஹோம் எசென்ஷியல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க போல். நிறைய ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். அண்ட் இந்த ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லீனாக இருக்கிற கேர்ள்ஸுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்ல. அண்ட் வீட்டில் கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷிங்கான லுக்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அந்த வேஸ்ட்டில் வச்சு க்யூட்டாக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதை மெயின்டைன் பண்ணணும். டஸ்ட் அப்பப்போ தட்டி விட்டு அண்ட் அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பிளேஸ்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக க்யூட்டாக நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம டெஸ்கில் வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் ஃப்ளவர் வேஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் வீட்டில் இடம் இருக்குது வைக்க முடியும்னு விட்டுருந்தா நான் நிறைய இங்கே பிக் பண்ணியிருப்பேன். பட் முடியாமல் போயிடுச்சு. வீட்டில் ஒரு குட்டியான க்ரீன் எலமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக செராமிக்கில், கிளாஸில் அவ்வளோ அழகான கலர்ஸில் இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்டை. எங்கடி வச்சுக்கிறோம் வாங்க. சரி ஓகே. வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கரூர் சொல்லிட்டு இங்கே சொல்கிறியா? ஓகே சரிடா இதே மாதிரி குளோப் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணுவோம்னா என்னென்ன கண்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் அப்போ அதுக்கு எப்படிதான் நம்ம நான் சும்மா வம்பளுக்கிறதுக்கு தான் கேட்டேன். ஆதி என்னை வம்பளுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ நானும் எனக்கும் கேட்பேன், எனக்கும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சும்மா வம்பளுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த க்ளோ பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அது ஒரு டெக்கரேஷனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி நல்லா பெரிய பெரிய வேர்ட்ஸில் நல்லா டீட்டெயிலிங்காக இல்லை. நம்ம ஆன்லைன்லலாம் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி க்ளோப் இருக்கும். அதில் ஸ்கேன் பண்ணோம்னா அந்த கண்ட்ரியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர்லேயே வர மாதிரி, வீடியோவாகவே வர மாதிரி. ஸோ சரி அது வாங்கி கொடுத்துக்கலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். பட் அவனுக்கு அதே தான் வேணும், அந்த கலர் காம்பினேஷன் தான் வேணும் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. நிறைய புது திங்ஸ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கப் அண்ட் சாசஸ்லாம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ் அழகாக இருந்துச்சு. பெட்ஷீட்ஸ், பெட் கவர்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த கப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. டெய்லியும் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப அழகாக எஸ்தட்டிக்காக க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரைஸுமே ஏதோ 499, 599 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாலாம் சொல்ல முடியாது. ஸோ ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதியானுக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அவருக்கு மோஸ்ட்லி எங்கே போனாலுமே செட் ஆகிடும். ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எங்களுக்கு கிடச்சிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு எனக்கு இந்த ரெட் டிஷர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காம்பினேஷனாகவே ஒன்று எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மெரினா மால் போயிருந்தோம். மெரினா மாலில் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் எனக்கு செட் ஆகும். ஸோ அங்கே போய் பார்த்தோம். அங்கே பெருசாக எந்த கலெக்ஷன்ஸுமே அன்றைக்குமே வரல. சரி டிஷர்ட்ஸ் ஆச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே பெருசாக பிடிக்கல. ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு வாட்ச் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு போனோடனே இந்த ப்ளூ கலர் ஜி-ஷாக் வாட்ச் ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அவர் பிக் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்துட்டு வாங்கினோடனே ஆதியனுக்கும் வாட்ச் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இங்க போடு டாடி எப்படி அந்தன
எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போனால் பயப்படுறதே இது ஒரு விஷயத்துக்காக தான். நம்மளால பீஸ்ஃபுல்லாக ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம என்ன வாங்கினாலும் ஆதியனுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுப்போம். பட் இருந்தாலும் நம்ம வாங்கும்போது இதே தான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் அடம் பிடிப்பாரு. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டம். பட் குட்டி குட்டியாக திங்ஸ் கேட்டோம்னா வாங்கி தரலாம். அவர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக பெருசாக கேட்பார் ஒரு சில டைம். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறது. அப்படியே எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் வாட்ச் பார்த்தேன். நானுமே ஒன்று வாங்கணும். பட் எனக்கு இங்கே அவ்வளோக்கா கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. நான் மோஸ்ட்லி நிறைய டைப்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என் ஹேண்டுக்கு என்னமோ எனக்கு அவ்வளோக்கா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிம்பிளான கலெக்ஷன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் பெருசாக எதுவுமே சூஸ் பண்ணலை. இங்கே ஒரு வாட்ச் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னமோ அது வந்துட்டு அவ்வளோ லுக்காக இல்லை. சிம்பிளாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. பட் அவ்வளோ லுக்காக இல்லை. இந்த ராகா கலெக்ஷன்ஸ்லாம் நான் 4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதே டிசைன்ஸ் அதே பேட்டர்ன்ஸ் தான் வச்சுருக்காங்க. புதுசாக எதுவுமே வந்த மாதிரியே இல்லை. ஃபீனிக்ஸில் நிறையா இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அப்போ போனோம்னா அங்கே ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அவருக்கு ஒரே குஷியாயிருச்சு. அவருக்கு பிடிச்ச மாதிரியே வாட்ச் வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு அப்போவே எடுத்து போட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அப்படி மேலே வந்துட்டு லைஃப் ஸ்டைலில் அவருக்கு பார்க்க போயிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைலில் தான் செட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு அங்கே தான் செட் ஆச்சு. எனக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி ஷாப்பிங்கே நடக்கலை. பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் ஷாப்ஸில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் தான் டக்குன்னு ட்ரெஸ்லாம் செட் ஆகாது. ஸோ நாங்கள் அவருக்கு தான் கொஞ்சம் எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு போகணுன்னு ஏதோ ஒன்று செட் ஆகிடும். பட் இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டாக அவருக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எடுத்து கொண்டு போய் ட்ரையல் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சா. அதனால் அவருக்கு இன்றைக்கி பயங்கர ஸ்பீடாக குவிக்காக வந்துட்டு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நான் நினச்ச மாதிரியே ஒரு ப்ளூ ஷர்ட் அண்ட் எல்லோ டிஷர்ட்டுமே இருந்துச்சு. ஸோ எனக்கு ப்ளூ கிடச்சிதுன்னா அவருக்கு எல்லோ போட்டுடலாம். அவருக்கு வந்துட்டு ப்ளூ கிடச்சிதுன்னா எனக்கு எல்லோ போட்டுடலான்னு நினச்சி வச்சுருந்தேன். ஸோ அவருக்கு ப்ளூவே ரொம்ப நல்லா இருந்துச்சா. எதுக்கோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எல்லோ பேர் டிஷர்ட் அண்ட் பேண்ட்டுமே நாங்கள் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு போய் பார்த்தேன். மேக்ஸில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆதியன் கொஞ்சம் ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஹேம்லீஸ் போயிருந்தோம். இங்கே கொஞ்சம் நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்து விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு இதுக்கப்புறம் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. என்னடா நமக்கு இன்னும் ஒன்றுமே கிடைக்கலையே, ரொம்ப லேட்டாக வேறு ஆகிடுச்சா. நாங்கள் அதெல்லாம் எடுத்துடலாம். நாங்கள் ஒரு 6 மாதிரி கிளம்பியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்துடலாம் டக்குன்னு அப்படின்னு நினச்சி போனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock மாதிரி ஆகிடுச்சு. இங்கே எல்லாமே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால நம்மளால் உட்காந்து ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. இடையில வேறு இந்த குட்டி வாண்டை மேனேஜ் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு லைட்டாக டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு குட்டி காஃபி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கேப்பில் திரும்ப வந்துட்டு ஆதியனும் அவங்க டேடியும் மற்ற ஷாப்ஸ்லலாம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. மரீனா மாலில் புதுசாக இந்த ஷாப் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே போய் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே கேப்ஷனும் குக்கீஸும் காம்போவில் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஏஸ்தட்டிக்காக இருக்கா. ஆனால் கொஞ்சம் கூட சுகர் இருக்காது. 3 பேக்கெட் சுகர் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டே இருக்குது. நான் இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு சில இடத்துலலாம் நல்லா க்ரீமியாக ஃப்ராத்தியாக டேஸ்டியாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கிறதில்ல. பட் எனக்கு ஸ்ட்ராங்காக குடித்தா செட் ஆகாது. அதனால் 3 பேக்கெட் சுகர் போட்டு தான் குடித்தேன். எனக்கு வேறு நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறது அப்படியே ஃபேஸில் தெரிய ஆரம்பிச்சிடுமா. ஓரளவுக்கு ரொம்பவே டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. டயர்டாகிடுச்சு. சரி இதுக்கு மேலே விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னா ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு இடையில அப்படியே நான் ரிலையன்ஸும் போய் பார்த்தேன். அங்கேயுமே எதுவுமே செட் ஆகலை. சரி இன்னைக்கு டே நம்மளது இல்லை, நாளைக்கு சண்டே தான், அன்றைக்கி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஜூனியர் குப்பனால தான் டின்னர் வந்துட்டு சாப்பிட்டோம். பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு, சாப்பிட்டோம். எனக்கு எப்பயுமே இவங்களோட சர்வீஸ் சுத்தமாக பிடிக்காது. அது மரீனா மாலில் இருக்கிற ஜூனியர் குப்பனா சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் சாப்பிட்டோம். எங்களுக்கு KFC பீஸா அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அதுன்னு வச்சுட்டு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்க மாட்டேங்குது. அதனால் சரி இருக்கட்டும், பிரியாணியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். வெளியே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. பட் லக்கிலி பேண்ட்ரூன்ஸ் வந்துட்டு ஓப்பனாக இருந்துச்சு. என்ன லக்காக இருந்து என்ன பண்ணுறது, அங்கே போய் எனக்கு ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் வந்துட்டு செட் ஆச்சு. பட் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆனிவர்சரி ட்ரெஸ் மாதிரிலாம் இல்லை, ஏதோ நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஜீன் வேணால் நல்லாயிருக்கு எடுத்துக்கோன்னாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒயிட் லெக்காகவே இருக்கிற மாதிரி ஒரு தாட். அதனால் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே பேட்டர்னில் இருக்கிற ஜீன் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம பெல்லி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுமேன்னு தான் பார்த்தேன். ஸோ ஓவராலாக எனக்கு எதுவும் செட் ஆகாமல் அன்றைக்கி வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நாங்கள் அடுத்த ஷாப்பிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் பிளான் இருந்துச்சு. நான் ஒரு கொரியன் ஷாப் பார்த்து வச்சுருந்தேன். த ரேர் பியூட்டி லவ்வா அந்த மாதிரி ஒரு ஷாப்பு துறைப்பாக்கத்தில் இருக்குது. பட் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. சாட்டர்டே ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குமா. நாங்கள் போனோன்னா அப்புறம் வரதுக்கு லேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போகாமல் சரி ஈசிஆர் பக்கம் போவோம், அங்கே ஏதாச்சும் ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஃபஸ்ட் அங்கேயும் வெஸ்ட் சைடு தான் போனோம். அங்கே போயும் எதுவுமே செட் ஆகலை. நானும் வந்துட்டு எல்லா ஷாப்லேயும் பொறுமையாக கூட பார்த்துட்டேன்.
என்னவோ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கலர் தீம் வச்சுருந்ததுனால எல்லோவில் என்னால் எதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ப்ளூலையாச்சும் ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தேன், ப்ளூவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த கலரில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் இருந்ததுனால நான் எடுக்காமலே வந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் 4 டேஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே இடையில வந்துட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். ஆதியன் வந்துட்டு பர்கர் கேட்டார்னு சொல்லிட்டு அங்கே பர்கர் சாப்பிட்டு, எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான். அங்கே வர வழியில் கேரட்லேன் இருந்துச்சு, போய் பார்த்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக டிசைன்ஸ் வந்துட்டு செட் ஆகலை. ஒரு 2 ரிங் பிடிச்சிருந்துச்சு. பட் எங்களுக்கு பொறுமையாக நின்று பார்த்து வாங்குற அளவுக்கு டைம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டேரெக்டாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆனிவர்சரி டேட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இடையில வந்துட்டு ஒரு நாள் போய் அப்படியே ட்ரெஸ் ஏதோ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேக்ஸில் எடுத்தேன். ஸோ ஓகே, எல்லோ கலரில் ஒரு வழியாக கிடச்சிருச்சுன்னு எனக்கு ஒரே குஷி. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆதியன் ஸ்கூலுக்கு போயிருந்தார். அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி டேட்டே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கூட நான் மார்னிங்லேருந்து நிறைய பிளான் வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே புடவெல்லாம் கட்டி கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன். பட் எனக்கு அன்றைக்கி 2 ஷூட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. காலையில் அதை முடிக்கிறதுக்கே எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதியன் ஸ்கூல்லேருந்து வந்தார், வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். அதனால் அன்றைக்கி ஆனிவர்சரி மாதிரியே பெருசாக இல்லை. வீட்டிலலாம் கொஞ்சம் நேரம் பேசி முடித்தோமா, டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேரெக்டாக அப்படியே லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் மதுரை அம்மன் மெஸ்ஸுக்கு வந்திருந்தோம். ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு அதுவும் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் தான். பட் லக்கீலி இந்த 1 பாட் ரைஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கப் ரைஸ் அந்த மாதிரி சைட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மட்சிய நாராயணன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஈசிஆர் சைடு இருக்கும். ரொம்ப அழகான கோயில், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக செமையாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் அப்படியே பீச் இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு. அன்றைக்கி என்னமோ அத்தனை காற்று, ஒரு ஃபோட்டோ கூட ப்ராப்பராக எடுக்க முடியல. என் முடி வந்துட்டு பறந்த பரப்புக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஸ்டில்ஸ் ஒழுங்காகவே வரல. எனக்கு வந்துட்டு அவரை என்னை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன்னா, அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணால் காற்று அடிக்கி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ப்ராப்பராக அந்த ஃபோட்டோ எடுக்க. அண்ட் எங்களோட க்யூட்டான கேமராமேன் வந்துட்டு ஆதியன் தான். ட்ரைபாடும் வச்சு நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பட் வந்துட்டு ஆதியனும் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணி போஸ்ட் போடுறதுக்கே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் போல தான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் இன்றைக்கி போஸ்ட்டே போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸை அப்படி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் அன்பிளான்டாக தான் போச்சு. சரி, மூவி ஏதாச்சும் போகலாமான்னு பார்த்தோம். எதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி பெருசாக எந்த மூவிஸுமே வரல. சரி, கட்டா குஸ்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஆவரேஜ் தான் மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதளவுக்கு அதுவும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் சொல்லி பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஓகேயா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மூவி தான். கொஞ்சம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக, குட்டி பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போயிட்டு மூவி பார்த்துட்டு அப்படியே அங்கேயும் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ இதை தாண்டி வேறு எந்த பிளானுமே அன்றைக்கி எங்களுக்கு இல்லை. ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன கிஃப்ட் தான். எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவரே கேட்டு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி முன்னாடியே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால் அது எதுவுமே சர்ப்ரைஸாக கிஃப்டாக வரல. பட் நான் அவருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பார்த்து வச்சு வாங்கினேன். மூவி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஒரு வாஷ்ரூம் போயிட்டு வர கேப்பில் நான் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் கேக் வாங்கி, ஒரு குட்டி ஸ்லைஸ் ஆஃப் கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் கேக் வந்துட்டு அங்கேயே கட் பண்ணிடலான்னு, யாராச்சும் ஷாப்புக்கு போய் கேக் கட் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் போய் நாங்கள் ஒரு ஷாப்பில் உட்காந்து வெட்டுறதுக்கு இங்கேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கேக் பார்க்குறதுக்கான டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ பேக் டு கிஃப்ட் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நாளாக இயர்பாட் 3 வந்துட்டு வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். நான் வந்துட்டு வேண்டாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவள்கிட்ட ஆல்ரெடி ஏர்பாட் இருக்குது, இருந்தாலும் ப்ரோ 3 வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரா. அது கொஞ்சம் பழசு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் புதுசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அதை நான் வாங்கி தரணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து வச்சு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அது வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கே போகுதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த குஷியில் கொஞ்சம் நான் வந்துட்டு அட்ரஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு மாற்றி போட்டேன்னா, ஸோ ஆர்டர் வந்துட்டு அங்கே போயிடுச்சு. அங்கேருந்து எங்கள் டேடியை கொரியர் பண்ண சொல்லி நான் திரும்ப இங்கே வாங்கி வச்சு, எனக்கு வேறு ஒரு மாதிரி ஏதாச்சும் பதட்டமாக நடந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட்டை சொல்லாமல் என்னால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நான் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் போட்டேன், அது கரூருக்கு போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதை வந்துட்டு டேடியை ரிட்டன் போட சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எதுக்கு அதெல்லாம் பண்ணேன், வேண்டாம் விட்டுருனாரு. அப்புறம் என்னை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து வாய் கொடுத்து வாங்கி என்னன்னு ஓரளவுக்கு கெஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கிடையில் வேறு அவரே ஆர்டர் பண்ணுறதுக்குலாம் போயிட்டார் ஏர்பாட் 3. அதுக்கப்புறம் நான் இல்லை அதெல்லாம் வாங்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் ஐடியா இருந்துச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸால் பிளான் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு தேவைப்படுறது கொடுத்தாச்சு. என்ன கெஸ் பண்ண என்ன கெஸ் பண்ண கரெக்டாக சொல்லிட்டுனா நீ இப்போ சேட் ஆகிடுவேன். ஆமாம், என்ன இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கல. அது நார்மலாக கொரியரில் தான் வந்துச்சு. மோஸ்ட்லி கேஜெட்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரதுனால அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னால் லிங்க்கும் கொடுக்க முடியும். உங்களுக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு வழியாக கிஃப்ட் ஓப்பன் பண்ணி அவரும் பார்த்தாச்சு. டாடி, அம்மா ஏமா டப்பாவா ஆர்டர் பண்ண? பட்டர்ஃப்ளை போல பட்டர்ஃப்ளை. ஐபோனா கண்டுபிடிச்சிட்டே நீ முன்னாடியே. பட் ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இது வந்துட்டு ஒரு கிஃப்டாக கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். டாடி ஒரு கிஃப்ட் கொடு. தேங்க்யூ. டாடி ஒரு கிஃப்ட் கொடு. என் கிஃப்டா கொடுக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அது உங்களுக்காக. ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 மை ஓன் மணி. ஐயோ, டாடி ஒரு கிஃப்ட் கொடு. எனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டாடி நீ ஒரு கிஃப்ட் அம்மாக்கு கொடு. என் கிஃப்டா? என் கிஃப்ட் மம்மிக்கு வீட்டே கொடுத்துருக்கேன். ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. அப்புறம் என்ன ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஏர்பாட்ஸ் கேஜெட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் பசங்களுக்கு பிடிக்காதுதா, அதனால் வேறு எதுவும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கும் ஸ்பெஷலாக இருக்காது. பொண்ணுங்கன்னா கொஞ்சம் நிறையா வச்சுருப்போம் லிஸ்ட்லாம். பட் பசங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தானே பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு கவராகவே வாங்கிப்பார். இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு நான் வாங்கி தரணும்னு நினச்சேன். ஸோ அதில் ஒன்று ஒன்றா நடக்குதுங்கிறப்ப அது கொஞ்சம் ஸ்பெஷல் ஹாப்பினஸ் இருக்க தானே செய்யும். அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயும் வந்துட்டு டின்னர் முடிச்சிடலான்னு பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே அங்கே செட் ஆகலை. அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு சாலட் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் நானே வந்துட்டு ஸ்டாண்ட் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோமோ, அது பார்த்துட்டு அங்கே வந்துட்டு எங்களுக்காக ஒருத்தவங்க வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட் கைண்டான பர்சன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த டே முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்துட்டு அம்மா என்னை அன்னதானம் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த குஷியில் இந்த ஒரு மெஸ்ஸியில் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஃபுட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். இந்த அனிவர்சரி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ விஷஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணணும்னு தோணுனதுக்கு. டச்வுட் இதே மாதிரி எல்லாருமே எப்பயுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இவ்வளோ தூரம். ஸோ உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.